மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தான ஆடி சேல் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only. வணக்கம் நண்பர்களே. இன்று ஆகஸ்ட் 18ஆம் தேதி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னைக்கு வந்து சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் நடைபெறுகிற விழாவிலே மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை ஒட்டி அவரது நினைவு நாணயத்தை வெளியிடுகின்றார். 100 ரூபாய் நாணயத்தை இன்று வெளியிடுகின்றார். இதையொட்டி சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு விழா கோலமாக ஆங்காங்கே ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக கலைவாணர் அரங்கத்துக்கு சுற்றுவட்டாரம் முழுவதும் விழா கோலமாகவே இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கலைஞருடைய அந்த காயின், அந்த நாணயத்தை நாம் எப்படி வாங்கிறது அப்படின்றதுல திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், ஒரு கடுமையான ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கு. நம்மள்கிட்டயே பல பேர் ஃபோன் பண்ணி, சார் இந்த காயின் எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கலாம் என்று இந்த விழாவுக்கு போனால் அங்கே எல்லாருக்கும் கொடுப்பாங்களா என்றெல்லாம் கேட்கிறார்கள். இன்னொரு நமக்கு அறிமுகமான ஒரு மாவட்ட நிர்வாகி நம்மிடம் ஃபோன் செய்து, இனிமேல் ஒவ்வொரு திமுகவோட விழாவிலையும் இதே போல் எல்லாருக்கும் கலைஞர் காயினை நம்ம கொடுத்துடலாம், 100 ரூபா கொடுத்த மாதிரி இருக்கும், அது கலைஞர் படம் போட்ட அந்த காயினை கொடுத்த மாதிரி இருக்கும், இப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு அவ்வளவு காயின்களை நம்ம எப்படி வாங்குறது அப்படின்ட்டு அவர் நம்மள்கிட்ட கேட்குறாரு. இது வந்து கிட்டத்தட்ட நேற்றிலிருந்து ஒவ்வொரு திமுகவுடைய மாவட்ட செயலராகட்டும், மாவட்ட மற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த காயினை எப்படி வாங்குறது அப்படின்றத ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அப்படி எல்லாருக்கும் இந்த காயின் கிடைக்குமா? இன்று கலைவாணர் அரங்கத்துக்கு வந்திருக்கிற அந்த விழாவிலே பங்கு பெற்றிருக்கிற அனைவருக்கும் அந்த காயின் கிடைக்குமா? அல்லது திமுக தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த காயின் கிடைக்குமா? ஒவ்வொரு நிர்வாகிக்காவது கிடைக்குமா என்றெல்லாம் கேள்விகள் அவர்களுக்குள்ளேயே இருக்கின்றன. சரி, கலைஞர் காயின் வெளியீடு, அதோட அந்த நிர்வாக நடைமுறைகள் என்ன, அதை வந்து நம்ம வந்து இது மாதிரி 10 ரூபா காயினு, 5 ரூபா காயினு இப்படிலாம் வாங்குறோமே, அது மாதிரி இது புழக்கத்துக்கு வருமா என்றெல்லாம் இது சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகளிடமும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாக வட்டாரத்திலே இருக்கிறவர்களிடம் விசாரித்தோம். அவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய ஆளுமைகள், தலைவர்கள், பொது வாழ்க்கை, அரசியல், இலக்கியம், விஞ்ஞானம், இப்படி ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்டு மக்களுக்கு ஒரு அளப்பரிய பங்காற்றியவர்கள். இவர்கள் நினைவாக நினைவு நாணயங்கள் வெளியிடும் பழக்கம் தொடர்ந்து இருந்து வருகிறது. அதாவது மத்திய அரசின் நிதி அமைச்சகத்துக்கு உட்பட்ட பொருளாதார விவகாரத்துறை, அதுக்குள்ள காயின் அண்ட் கரன்சி டிவிஷன் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. இவர்கள் தான் இதற்கான விதிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது நினைவு நாணயம் வெளியிடுவதற்கான என்னென்ன வழிமுறைகள் அப்படின்ட்டு அதில் வந்து கடந்த 2019 அதோட விதிகளை மறுவரையறை செஞ்சு அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்தியராக இருக்கும், இதே போல இந்திய சமுதாயத்துக்கு, இந்திய மக்களுக்கு, அது அரசியலாகட்டும், இலக்கியமாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், இப்படி பல்வேறு துறைகளில் தொண்டாற்றிய அந்த ஆளுமைகளுக்கோ அல்லது மிக புகழ்பெற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், அறக்கட்டளைகளாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அவர்களோட அந்த அனிவர்சரி, ஒரு 100ஆண்டு விழா, ஒரு 150வது விழா, ஒரு 75வது ஆண்டு விழா, இப்படிப்பட்ட தருணங்களில் இந்த நினைவு நாணயம் வெளியிடப்படும். அதாவது அவர்கள் இது மாதிரி நிதி அமைச்சகத்துக்கிட்ட இந்த ப்ரப்போசல் அனுப்பணும், கோரிக்கை வைக்கணும். அவர்கள் இதற்கென்ற சில தகுதிகளை வைத்திருக்கிறார்கள். அவர் இந்திய குடிமகனா அல்லது அந்த நிறுவனம் இந்திய நிறுவனமா, எந்த விதமான பேதமும் பாராமல், மக்களுக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அவர்கள் சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா, இது போன்றதெல்லாம் சரிபார்க்கப்பட்டு மத்திய நிதியமைச்சர் அவர் தான் முடிவெடுக்கிறாரு. எப்படி முடிவெடுப்பார்னா, பிரதமர் ஆலோசனையின் பேரில் அவர் இந்த நினைவு நாணயம் வெளியிடுவது பற்றி முடிவெடுப்பார். அப்படி பிரதமர் ஒப்புதலோடு மத்திய நிதியமைச்சர் இந்த நினைவு நாணயம் வெளியிட முடிவெடுத்த பிறகு அதை அச்சிட்டு ரிசர்வ் பேங்க் வழியாக அச்சிட்டு வெளியிடுவார்கள். இதில் என்னென்ன சில கட்டுப்பாடுகள் என்ன இருக்குன்னா, ஒரு காலண்டர் இயர், அதாவது ஒரு வருஷத்தில் மிக குறைந்த ஒரு மினிமம் நம்பர்ஸ் தான் இந்த காயின்கள் அச்சிடப்படும். ஒன்று. இன்னொன்று, இந்த காயின்களுக்கு ஆகிற உற்பத்தி செலவு அது வந்து அதிகம். இப்போ வந்து 100 ரூபாய் அப்படின்னு இந்த காயின் இருந்ததுன்னா அதோட மதிப்பு மார்க்கெட்டில் 100 ரூபா.
இப்போ 5 ரூபா காயின் எடுத்திங்கன்னா அது 5 ரூபா தான் மார்க்கெட்டில். ஆனால் இந்த 100 ரூபா காயின், இந்த நினைவு நாணயங்கள் அச்சடிக்கிறாங்கல்ல, அதோட உற்பத்தி செலவு அதிகம். ரிசர்வ் வங்கி அந்த காயின் அச்சடிக்கும் நிறுவனங்கள் வச்சுருக்காங்கல்ல, அவங்க மத்திய அரசோட நிதி அமைச்சகம் அவங்கள்ட்ட மூலமாக தான் இதை அச்சடிப்பாங்க. அதோட உற்பத்தி செலவுக்கு ஏற்றது போல இது அந்த அளவுக்கு விலை வைத்து தான் விற்கப்படும். உதாரணத்துக்கு இந்தியாவில் பல்வேறு தலைவர்களுக்கும் அமைப்புகளுக்கும் நினைவு நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. மகாத்மா காந்தியோட 150வது பிறந்த நாளை ஒட்டி அவர் ஒவ்வொரு கரன்சிலையும் அவர் முகம்தான் இருக்கு. ஆனாலும் அவருடைய 150வது பிறந்த நாளை ஒட்டி 150 ரூபாய்க்கு நாணயம் வெளியிட்டாங்க. நீங்கள் 150 ரூபா நாணயம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மகாத்மா காந்தியோட நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ரூபாய் நோட்லையும் மகாத்மா காந்தி படம் தான் இருக்குது. ஆனால் மகாத்மா காந்தியோட 150வது பிறந்த நாளுக்காக 150 ரூபாய் காயின் வெளியிட்டாங்க. ஆனால் அது புழக்கத்துக்கு வரல. அதே போல் ஷியாம் சரண் லாகிரி அவருடைய 125வது பிறந்த நாளுக்காக 125 ரூபாய் காயின் வெளியிட்டாங்க. அந்த காயினோட மதிப்பு 125 ரூபாய். அதே போல் 2018 முன்னாள் பிரதமர் வாஜ்பாயோட பிறந்த நாளை ஒட்டி 100 ரூபாய் காயின் மத்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க. அதே போல குவாலியர் ராணி பாரதிய ஜனதா கட்சியோட ஃபவுண்டர் மெம்பர், அவர் இப்போதைய ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியாவோட தாயார் அந்த விஜயராஜே சிந்தியா, அவருக்காக 100 ரூபாய் காயின் வெளியிட்டாங்க. இது ஆளுமைகளுக்கானது. அதே போல கல்வி நிறுவனங்களுக்காகவும் இந்த நினைவு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் 2019 ராஜ்யசபா நம்முடைய மாநிலங்களவை 250வது செஷன் அதில் நடந்தது. அதை ஒட்டி 250 ரூபாய் காயின் வெளியிட்டாங்க. இப்படியாக ஒவ்வொரு ஆளுமை, ஒவ்வொரு அமைப்பு, ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன் இவற்றின் நினைவை போற்றும் வகையில் வெளியிடப்படுவதுதான் நினைவு நாணயம். இப்போ நீங்கள் மத்திய நிதி அமைச்சகத்தோட வெப்சைட் இருக்குது. அதில் இது வரைக்கும் நம்ம யார் யாருக்கு, எந்தெந்த ஆளுமைகளுக்கு, எந்தெந்த நிறுவனங்களுக்கு வெளியிட்டிருக்கோம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவை ஒட்டி எம்ஜிஆருக்கும் 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளுமைக்கும் ஒவ்வொரு அமைப்பு, நிறுவனம் இவற்றுக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரப்போசல் அடிப்படையில், அவங்க சம்பந்தப்பட்ட அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் மத்திய நிதி அமைச்சர் பிரதமரின் ஒப்புதலோடு இந்த முடிவு எடுப்பார். அந்த வகையில் தான் கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி கலைஞர் நினைவு நாணயம் 100 ரூபாய் நாணயம் திமுகவின் கோரிக்கையை ஏற்று பிரதமரின் ஒப்புதலுக்கு பிறகு நிதியமைச்சரால் முடிவு செய்யப்பட்டு இந்த நாணயம் இன்று வெளியிடப்படுகிறது. மத்திய நிதியமைச்சரோட அந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு காயினுக்கும் விலை போட்டிருப்பாங்க. அதாவது உதாரணமாக விஜயராஜே சிந்தியா அவர்களுடைய அந்த 100 ரூபாய் நாணயத்தோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 4593 ரூபா. காயின் 100 ரூபா தான். ஆனால் அதை நீங்கள் ரிசர்வ் பேங்க்கிட்ட எவ்வளோ கொடுத்து வாங்கினோம்னா 4593 ரூபா கொடுத்தா தான் ஒரு காயின் கொடுப்பாங்க. அதே போல் வாஜ்பாயோட 100 ரூபாய் காயின் என்ன விலை தெரியுமா? 6044 ரூபா. இப்படி ஒவ்வொரு நினைவு நாணயத்துக்கும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அது அல்ல மதிப்பு, அதையும் தாண்டி அதிகமான மதிப்பு. வாஜ்பாய்க்கு 100 ரூபா காயின் வெளியிட்டாங்கன்னா அதோட மதிப்பு 100 ரூபா கிடையாது, அதோட மதிப்பு 6044 ரூபா. அதை நீங்கள் ரிசர்வ் பேங்க்கிட்ட கொடுத்தா தான் அந்த 100 ரூபா காயின் கொடுப்பாங்க. இதே மாதிரி இன்று வெளியிடப்படும் கலைஞர் நாணயம், அந்த 100 ரூபாய் நாணயத்துக்கு உற்பத்தி செலவு ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரை ஆகும் என்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ் வெல்லும் என்ற கலைஞரின் வார்த்தைகள் அவருடைய எழுத்திலேயே அந்த நினைவு நாணயத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த வேலையெல்லாம் அதிகம், இந்த வேலைக்கெல்லாம் உற்பத்தி செலவு அதிகமாகும். இந்த அடிப்படையில் கலைஞரின் இந்த 100 ரூபாய் நினைவு நாணயம் இதோட உற்பத்தி செலவு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட விற்பனை விலை சுமார் 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். இன்னும் அது முடிவு செய்யப்படவில்லை. அது முடிவு செய்யப்பட்டு விரைவில் அறிவிக்கப்படும். அதாவது மத்திய அரசோட நிதி அமைச்சகத்தோட வெப்சைட்லேயே அந்த நாணயங்களோட, அதாவது இதுவரை வெளியிடப்பட்டிருக்கிற நினைவு நாணயங்களோட பட்டியல் இருக்காங்க இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் வெளியிட்டு அதுக்கு என்ன விலை அப்படிங்கிறத அந்த வெப்சைட்லேயே வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எங்கே வாங்கலாம் அப்படின்னா, இதை மொத்தமாக கிட்டத்தட்ட நீங்கள் திமுக நிர்வாகிகள் நம்மள்ட்ட கேட்குற மாதிரி அப்படியே அள்ளி கொடுக்க முடியாது, அள்ளி வாங்க முடியாது. ஆனால் ஒரு வருஷத்தில் மினிமம் நம்பர்ஸ் தான் இதை அச்சடிப்பாங்க. அந்த வகையில் திமுக மத்திய அரசிலே சில கோரிக்கைகளை வைத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்த காயின்களை வாங்கலாம். திமுக தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த காயின் கிடைக்க வாய்ப்பு உண்டா என்றால் உடனடியாக இல்லை என்பதுதான் நிர்வாக ரீதியான
உண்மை. இதை வந்து ரிசர்வ் பேங்கில் போய் நம்ம விண்ணப்பித்து வாங்கலாம், அல்லது சென்னை அண்ணா சாலையிலே இருக்கக்கூடிய தலைமை அஞ்சல் நிலையத்திலே சென்று அங்கே கேட்டு அவர்கள் அது ஒரு அவகாசம் கொடுப்பார்கள். நமக்கு எவ்வளோ ஆர்டர் வருதோ அந்த ஆர்டருக்கு ஏற்ப அவர்கள் ரிசர்வ் வங்கிக்கு இந்த தகவலை தெரிவித்து இவ்வளோ காயினுக்கு அந்த ஆர்டர் இருக்குது, அதனால் நீங்கள் அச்சடித்து கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு 100 ரூபாய் காயினுக்கு ஒரு 4000 ரூபா வச்சா ஏன் கொடுக்க மாட்டாங்க திமுககாரங்க? நிச்சயமாக கொடுப்பாங்க. அதே போல் 4000, 5000, 10,000 ரூபாய் கூட கலைஞர் நாணயத்தை 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூட திமுகவில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வகையில் கலைஞரின் காயினை எப்படி வாங்குவது என்று திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேள்வி மேல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பதில் இதுதான். மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் நாணயம் அச்சிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் தேவை என்றால் நீங்கள் ரிசர்வ் பேங்கிலவையோ தலைமை தபால் அலுவலகத்திலேயோ சென்று ஆர்டர் கொடுக்கலாம். அதற்கேற்ற மாதிரி அவர்கள் ரிசர்வ் பேங்கு அந்த மின்ட் என்று சொல்லக்கூடிய நாணய உருவாக்க அந்த அமைப்புகளுக்கு அவர்கள் தெரிவித்து அதன்படி அவர்கள் அச்சடித்து கொடுப்பார்கள். இதுதான் நிர்வாக ரீதியான நடைமுறை உண்மை. நன்றி. மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தான ஆடி சேல் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.